Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ஆடியோ ஹால் தாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு வீடியோல பார்க்க போற குர்தீஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆபீசர் காலேஜ் வேர்க்கு சூட்டபிளான குர்தீஸ். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து இந்த கிரே கலர் குர்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவாசா பிராண்ட். இதோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா XS. அண்ட் இதோட நெக் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ்ட் மேட்டின் கலர் நெக்ங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் குர்தி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கோல்டு கலர் ஃபால் பிரிண்ட் டிசைன் தாங்க வருது. பேக் சைடு வந்து பாத்தீங்கன்னா அங்கங்க ஃப்ளாரல் ஃபால் பிரிண்ட் டிசைன் வந்து வருதுங்க. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்ட்ல வந்து ஃபால் பிரிண்ட் பார்டர் தான் வந்து கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா இருக்கு. அண்ட் இங்க வந்து லேஸ் டீடைலிங் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த குர்தி வந்து பாத்தீங்கன்னா ரயான் மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்கு. அண்ட் இந்த குர்தியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து பாக்கெட் கொடுத்திருக்காங்க. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு பாக்கெட் இருக்கு. அண்ட் இந்த சைடுமே வந்து ஒரு பாக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த குர்தியில் வந்து ரெண்டு பாக்கெட். அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் ஏரியா கிட்ட இந்த இடத்துல ஃபோல்டட் ஸ்டிச்சிங் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபோல்டு ஸ்டிச்சிங் இருக்கிற குர்தீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக வந்து அயன் பண்ணும்போது கரெக்டாக ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணோம். அப்படி இல்லைன்னா குர்தி வந்து ஒரு மாதிரி இந்த இடம் வந்து ஒரு மாதிரி கச்ச கச்சான்னு இருக்கும். குர்தி வந்து ரொம்ப அழகா இருக்குங்க. இது வந்து கிரே கலர்னா ஒரு மாதிரி பர்பிள் மிக்ஸ் ஆன மாதிரியான கிரே கலர் வந்து ரொம்ப அழகா இருக்குங்க. உங்களுக்கு வீடியோவில் தெரியுது இல்லைங்களா, சேம் அந்த கலர் குர்தி தான். ரொம்ப ரொம்ப அழகான குர்தி. அண்ட் இந்த குர்த்தியில வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து ஸ்லிட் கிடையாதுங்க. குர்த்தி வந்து நல்ல ஃபிளாட்டா இருக்கு. ஆக்சுவலா இது ஏலைன் குர்த்தா தான். உள்ள வந்து லைனிங்லாம் எதுவும் இல்லைங்க. நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு. மெட்டீரியல் சூப்பரா இருக்கு. டிரான்ஸ்பரண்டா இல்ல. அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து நம்ம கோல்டு கலர் லெகின் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாங்க. சூப்பரா இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா இந்த குர்த்தி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆஃப் ஒயிட் கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவாசா பிராண்ட். அண்ட் என்னோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா XS. அண்ட் இதோட நெக் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. நெக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பட்டனை மட்டும் நம்ம ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. மற்ற பட்டன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஸ்டிச்சா தான் இருக்கு. அண்ட் இந்த பட்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா குர்த்தியோட எண்டு வரைக்குமே வருதுங்க. அண்ட் இந்த குர்த்தியில எண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்லிட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லிட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நீ கிட்ட இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுதுங்க. ஆனா இந்த குர்த்தியில வந்து சைடு ஸ்லிட் வந்து கிடையாதுங்க. இந்த குர்த்தி வந்து பாத்தீங்கன்னா ஒரு எலைன் குர்த்தா தான். இதோட கலர் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஒயிட் கலருங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மெரூன் கலர்ல பிரிண்டட் டிசைன் தாங்க வருது. ஃபால் பிரிண்ட் கிடையாதுங்க, டிஜிட்டல் பிரிண்ட் தான். அங்கங்க ஒரு ஹைலைட்டிங்காக கோல்டு கலர்ல ஃபால் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ க்ளோஸ் அப்ல காமிக்கும் போது லைட்டா ஒரு சில இடத்துல கிளிட்டர் தெரியுது பாத்தீங்களா, அந்த இடத்துல மட்டும் ஃபால் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த குர்த்தியோட லுக் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சுமாரா தாங்க இருக்கு. சூப்பரா இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி டல் கலர் ஒரு மாதிரி இருக்கு. எல்லாரோட ஸ்கின் டோனுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குர்த்தி வந்து கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும். அண்ட் இந்த குர்த்தி வந்து பாத்தீங்கன்னா நான் மெரூன் கலர் லெகின் தான் வந்து வேர் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். மெரூன் கலர் லெகின் வந்து நல்ல மேட்சிங்கா இருக்கு. அண்ட் ஆக்சுவலா எனக்கு இந்த கலரும் இந்த டிசைனும் வந்து எனக்கு பர்சனலா வந்து பிடிக்கல, அவ்வளவுதான். ஆனா குர்த்தியோட குவாலிட்டி வந்து சூப்பரா இருக்குங்க. ஃபேப்ரிக் வந்து பாத்தீங்கன்னா பாலிஸ்டர் மிக்ஸ்டு ரயான் மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல குவாலிட்டியா இருக்கு. நம்ம தாராளமா வந்து மெஷின் வாஷ் பண்ணலாம். ஈஸியா அயனும் பண்ணிக்கலாம். குவாலிட்டி சூப்பரா இருக்குங்க. அண்ட் டிரான்ஸ்பரண்டாவும் இல்ல. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆஃப் ஒயிட் கலர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா இருக்கும் இல்லைங்களா. சோ இந்த குர்த்தி வந்து பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டாலாம் இல்லைங்க. குவாலிட்டி வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரின்சஸ் கட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட்ஃபிட்டும் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் எனக்கு இந்த கலர் அண்ட் டிசைன் வந்து அவ்வளவா வந்து கொஞ்சம் பிடிக்காத மாதிரி இருக்கு, அவ்வளவுதான். உங்களுக்கு வந்து இந்த கலர் டிசைன் வந்து பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா இந்த குர்த்தி வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாங்க. குர்த்தி வந்து சூப்பரா இருக்கு. நல்ல குவாலிட்டியா இருக்கு. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. சேம் டிசைன் தான் ஹேண்ட்லயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடும் வந்து பாத்தீங்கன்னா சேம் டிசைன் தாங்க. மெட்டீரியல் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த குர்த்தி வந்து தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவாசா பிராண்ட். நான் பிக் பண்ணிக்கிற சைஸ் வந்து பாத்தீங்கன்னா XSங்க. அண்ட் இதோட நெக் வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் நெக். ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா வேஸ்ட் ஏரியா வரைக்கும் இந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பட்டனை மட்டும் ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. மத்ததெல்லாம் அப்படியே ஸ்டிச்சு தான். அண்ட் வேஸ்ட் ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ப்ளீட்டட் ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா பேக் சைடும் வருதுங்க. அண்ட் குர்த்தி ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபால் பிரிண்ட் டிசைன் தாங்க கொடுத்துருக்காங்க. மெரூன் அண்ட் கோல்டு கலர் மிக்ஸ் ஆன மாதிரியான ஃபால் பிரிண்ட்டுங்க. வேஸ்ட் ஏரியால சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நாட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நாட் டிசைன் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே இருக்குங்க. ஸோ நம்ம வந்து சைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் பண்றதுனாலும் பண்ணிக்கலாம். அண்ட் குர்த்தி வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஃபிளாட்டா இருக்கு. நல்ல குவாலிட்டியா இருக்கு. இந்த குர்த்தியில வந்து பாத்தீங்கன்னா சைட்ல வந்து ஸ்லிட் கிடையாதுங்க. மெட்டீரியல் வந்து ரயான் மெட்டீரியல்.
மெட்டீரியல் குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குது. கலரும் வந்து ரொம்ப அழகான குர்த்திங்க. நம்ம டெய்லி வேர்க்கெல்லாம் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும், சூப்பராக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை. அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு கலர் லெகினும் வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மெரூன் கலர் லெகின் வந்து உங்களுக்கு வேர் பண்ணி காமிச்சிருக்கேன். அந்த கலரும் வந்து சூப்பராக சூட் ஆகுது அண்ட் குவாலிட்டி சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா இந்த குர்த்தி நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த லைட் எல்லோ கலர் குர்த்தி தாங்க. இதோட பிராண்டும் வந்து அவாசா பிராண்ட் தான். நான் பிக் பண்ணிக்கிற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ். அண்ட் இதோட நெக் வந்து பார்த்தீங்கன்னா வி நெக்குங்க. நெக்கு கீழே வந்து ஒயிட் கலர் ஜரி த்ரெட்ல வந்து எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. மெஷின் எம்ப்ராய்டிங் தாங்க. நல்ல ஃபினிஷிங் கூட செம்ம குவாலிட்டியாக இருக்குது. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக ஹைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. எக்ஸ்ட்ரா சேம் கிளாத்லேயே வந்து இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எம்ப்ராய்டிங் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்கு இல்லைங்களா? ஸோ உள்ளே வந்து குத்துற மாதிரி இருக்குமோ அப்படின்னு பயப்பட தேவையில்லை. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. அண்ட் இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா சில்க் பிளண்ட் மெட்டீரியலுங்க. மெட்டீரியல் குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குது. நம்ம இதை தாராளமாக வந்து பார்ட்டி வேர் பண்ணலாம். ஆனால் வந்து கலர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குங்க. லைட்டாக இருந்தாலுமே சில கலர்ஸ் எல்லாம் வந்து நல்ல எலிகண்ட்டாக சூப்பராக சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். பட் இந்த கலர் வந்து ஒரு டல் லுக் தான் கொடுக்குது. எந்த ஸ்கின் டோன் இருக்கிறவங்க வேர் பண்ணாலுமே இந்த குர்த்தியோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக தான் இருக்குது. அண்ட் குர்த்தி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டியூ ட்ராப் பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால் பிரிண்ட் கிடையாது, டியூ ட்ராப் பிரிண்ட் தான். இங்கே கொடுத்துருக்கிறது வந்து எம்ப்ராய்டிங் டிசைன். அண்ட் ஹேண்டோட எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லேஸ் மாடல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. குர்த்தியோட அவுட்ஃபிட் அண்ட் குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குங்க. கலர் மட்டும் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். அண்ட் குர்த்தியோட பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டியூ ட்ராப் பிரிண்ட் தாங்க. இந்த குர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ளாட்டாக இருக்கிற அனார்கலி மாடல் குர்த்திங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வந்து பாக்கெட் கிடையாதுங்க. சைடில் வந்து ஸ்லிட்டும் இல்லை. குர்த்தியோட குவாலிட்டி வந்து சூப்பராக இருக்குங்க. டிரான்ஸ்பரண்ட்டாக இல்லை அண்ட் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. நம்ம ஃபுல் டே வேர் பண்ணிக்கிறதுக்குலாம் சூப்பராக இருக்கும். ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு வேணால் நம்ம தாராளமாக இந்த குர்த்தி வந்து வேர் பண்ணிட்டு போகலாம். அண்ட் இந்த குர்த்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் கான்ட்ராஸ்டாக இருக்கட்டுமே அப்படின்ட்டு உங்களுக்கு பிங்க் கலர் லெகின் தான் வந்து வேர் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து இதுக்கு கோல்டு கலரும் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இல்லைன்னா வந்து பெய்ஜ் கலர் லெகின் இருக்குது அப்படின்னா அது இன்னுமே நல்லாவே மேட்ச் ஆகும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த குர்த்தி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் ஓகேன்னா நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த பிங்க் கலர் குர்த்தி தாங்க. ஆக்சுவலாக இந்த கலருக்காக தான் வந்து நான் இந்த குர்த்தியே வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். கலர் வந்து ரொம்ப அழகாக இருக்கும், சூப்பரான கலர். நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரியே எக்ஸாக்டான கலர் தான். அண்ட் இதோட பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவாசா பிராண்டுங்க. நான் பிக் பண்ணிக்கிற சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸஸ். அண்ட் இதோட நெக் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்குங்க. இங்கே நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பட்டனை வந்து நம்ம ஓப்பன் பண்ணாதான் இந்த குர்த்தி வந்து ஈஸியாக நம்ம வந்து வேர் பண்ண முடியும். அண்ட் இந்த குர்த்தியோட குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஒரு மாதிரி நம்ம அம்மாலாம் ஒரு பாலிஸ்டர் மெட்டீரியல் புடவை கட்டுவாங்க இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல் இருக்குது. தண்ணியில் போட்டோன்னா இந்த குர்த்தியோட இந்த மெட்டீரியலோட லுக் வந்து போயிடும். எப்பயுமே வந்து மெட்டீரியல் லுக்கும் வந்து இருந்தால் தான் அந்த குர்த்தி வந்து எப்பயுமே வந்து வேர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். மெஷின் வாஷ்லாம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் இதோட கலர் அவுட்ஃபிட் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது. ஃபேப்ரிக் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா சுமாராக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் யோசனை பண்ணி வாங்கிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த கலர் பிடிச்சிருக்கு, அவுட்ஃபிட் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக எனக்கு இதே தான் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், வாங்கி பாருங்கள். உங்களுக்கு இந்த குவாலிட்டி பிடிச்சிருக்குன்னா வச்சுக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் வந்து ரிட்டர்ன் போட்டுருங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் டிசைன் தாங்க கொடுத்துருக்காங்க. அண்டு சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குர்த்திக்கு பேக்கெட் கிடையாதுங்க. அண்டு சைடில் வந்து ஸ்லிட்டும் கிடையாது. குர்த்தி வந்து நல்ல ஃப்ளாட்டாக இருக்குதுங்க. நடக்கிறதுக்கு எல்லாமே வந்து இந்த குர்த்தி வந்து செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. போட்டுக்கிறதுக்கும் நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. போட்டுக்கிறதே தெரியலங்க. அந்தளவுக்கு மெட்டீரியல் வந்து ஒரு மாதிரி நல்ல லைட் வெயிட்டான மெட்டீரியல், கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. அண்ட் இதோட ஹேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 ஹேண்டுங்க. ஹேண்டோட எண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜரி த்ரெட்ல வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதோட குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்குங்க. டிசைனும் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கலரும் ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த ஒயிட் கலரில் இருக்கிறதெல்லாம் ஃபால் பிரிண்ட் கிடையாதுங்க, அப்படியே டிஜிட்டல் பிரிண்ட் தான். பேக் சைடும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டிசைன் தாங்க வருது. குர்த்தி வந்து டிரான்ஸ்பரண்டாலாம் இல்லைங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த குர்த்திக்கு வந்து நம்ம ஆஃப் ஒயிட் லெகின் வந்து மேட்ச் பண்ணி போட்டோம்னா சூப்பராக இருக்குங்க. ஃபேப்ரிக் குவாலிட்டி மட்டும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஸோ அது மட்டும் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் ப்ளீஸ் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.